ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் அன்னாச்சி பழம் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பை பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 7 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே பாதி அன்னாச்சி பழத்தை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து இந்த பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெந்து வரணும், முக்கால்வாசி வெந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா பழம் முக்கால்வாசி வெந்து வந்திருக்கு. இதில் 1/4 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு மிளகுத்தூள் உப்பு வரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி நீங்கள் சாதா அரிசி கூட சாதம் அடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் சாதம் அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம், சாதம் உடையாமல் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுட்டு அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளுடைய சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அன்னாச்சி பழம் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.